ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிளான சென்டென்சஸ். ஸோ இது நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுறது எந்த யூஸஸுமே கிடையாது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளாலேயும் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். ஓகே ஓகே ஸோ இப்போ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களை ப்ராக்டிஸ் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். தேவையில்லாமல் கோவப்படாதே. ஸோ இந்த வாக்கியத்தை நம்ம ரிப்பீட்டடாக நம்மளோட லைஃப்பில் யூஸ் பண்ணுறது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லை வீட்டில் உள்ள மெம்பர்ஸ்கிட்ட. ஸோ இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் கெட் ஆங்க்ரி அன்னெசசரிலி. இப்போ சும்மா கோவப்படாதே அப்படிங்கிறதுனா டோன்ட் கெட் ஆங்க்ரி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு ஓரமாக நகரு. ஸோ இதிலும் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற வாக்கியம் தான். அதாவது ஒரு ஓரமாக போ அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா மூவ் அசைட். மூவ் அசைட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இது நம்ம நிறைய பேர்த்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லணும். நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ எம் நாட் சச் எ பர்சன். ஐ எம் நாட் சச் எ பர்சன். ஓகே, நெக்ஸ்ட், பொறுமையாக இரு. இதை நம்ம சொல்லுவோம். கோவப்படாத, பொறுமையாக இரு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா பி பேஷண்ட். பி பேஷண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு, நான் போக வேண்டும். ஸோ எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ. ஐ ஹாவ் டு கோ. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிடலாம். நீ சொன்னது போல், அதாவது நீ சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன், நீ சொன்னது மாதிரி தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அஸ் யூ செட். அஸ் யூ செட். ஸோ நீ சொன்னது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு, ஏன் அமைதியாக இருக்க. ஸோ இது நம்ம சில பேர் கோபமாக இருக்கும்போது இல்லைன்னா சோகமாக இருக்கும்போது அமைதியாக இருப்பாங்க. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஒய் ஆர் யூ சைலண்ட். ஒய் ஆர் யூ சைலண்ட். உன்னை எப்படி நம்புவது. ஸோ இது நமக்கு நிறைய சுச்சுவேஷனில் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். நான் எப்படி உன்னை நம்புறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் யூ. ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் யூ. ட்ரஸ்ட்னா நம்பிக்கை. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு, நான் பயந்துட்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ ஆம் ஸ்கேர்டு. ஐ ஆம் ஸ்கேர்டு. ஸ்கேர்டுன்னா பயப்படுறது. ஓகே, எஸ். அதை உடைக்காதே. ஸோ அதை உடைக்காமல் பத்திரமா வச்சிரு, சேஃபாக வச்சிரு அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பிரேக் இட். டோன்ட் பிரேக் இட். பிரேக் இட்னா உடைக்காதே அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட்டு, எனக்கு எல்லாம் தெரியும். ஸோ சில பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு சுச்சுவேஷன் நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ண வரும். ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ நோ எவ்ரி திங். ஐ நோ எவ்ரி திங். ஓகே, எஸ். என்னை ஏமாற்றாதே. ஸோ இது நம்மளுடைய பிள்ளைங்கிட்ட இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். ஸோ என்கிட்ட போய் சொல்லாத, என்னை ஏமாத்தாது அப்படிங்கிறது. அதை எப்படி நம்ம சொல்லணும்னா டோன்ட் சீட் மீ. சீட் மீ. ஓகே, ஸோ சீட்னா ஏமாத்துறது. ஓகே, எஸ். வெளியில் எடு. ஸோ எதாவது ஒன்று சொல்லும் போது அதை வெளியில் எடு அப்படின்னு சொல்கிறதுல நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா டேக் இட் அவுட். டேக் இட் அவுட். ஓகே, எஸ். எனக்கு புரியவில்லை. ஸோ சில இது இப்போ நம்ம கிளாஸில் டீச்சர் கிளாஸ் இருக்கலாம், இல்லைன்னா யாராவது எதாவது சொல்லலாம், அது நமக்கு புரியல அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இல்லைனா ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். கண் அடிக்காதே. ஸோ கண் அடிக்கிறங்கிறது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா டோன்ட் பிளிங்க். டோன்ட் பிளிங்க். டோன்ட் பிளிங்க் யுவர் ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட்டு, கில்லாதே. கில்லாதேங்கிறதுனா இப்போ நம்ம யாராவது நம்ம கில்லுவாங்களே, ஸோ அதை நம்ம எப்படி என்ன கில்லாதே அப்படிங்கிற எப்படி சொல்லணும்னா டோன்ட் பிஞ்ச், இல்லை டோன்ட் பிஞ்ச் மீ அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு, எனக்கு ஒன்று கொடு. ஸோ யாராவது எதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை நமக்கு எதாவது தேவைப்படும், அப்போ எனக்கும் ஒன்று கொடு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்னா கிவ் மீ ஒன். ஸோ கிவ் மீ ஒன். ஓகே வியூவர்ஸ், ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் ரிப்பீட்டடாக உங்களோட வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதர்வைஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தீஸ் சென்டென்சஸ். ஸோ ஷுவர்லி யூ வில் ஆல்சோ talk in English. Okay viewers, thank you.